February 14 வேற வருது. இந்த முறை நம்ம எங்க போறோம்? டேய், ஓ லவ் பண்றீங்களோ? உனக்கும் மாம் பொண்ணுக்கு தான் இனி 2 வருஷத்துல கல்யாணம். மீறின இனி உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி போட மாட்டேன். நந்தினி, சாரி நந்தினி, என் அப்பாக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிடுச்சு. உன்னை மறந்துட சொல்லிட்டாரு. சாரி சிஸ்டர். அப்பா என்னப்பா எல்போடா? பீப் பீப். ஆமா, நம்ம மாமா பொண்ணு உனக்கு பார்த்தது. அவ யாரு கூட ஓடி போயிட்டாளாமே. அட்ட நாசமா போறவனே, பேசாம நான் அந்த பிள்ளையாச்சும் கல்யாணம் முடிச்சிருப்பேன். சரி சரி, என்ன உனக்கு வயசாச்சு? இதோட நல்ல ஒரு பொண்ணா நான் உனக்கு பார்த்து தரேன். 10 பொருத்தத்துல 9 தான் பொருந்தி இருக்கான். அவளுக்கு கோலமே போட தெரியாதா? அவங்க நம்பாளுகள் இல்லாமேப்பா. அவ தலையில டை அடிச்சிருக்கா. அவ மூக்கு சரியில்லை. அந்த புள்ளோட தலை ஃபுல்லா பேனு. ஃபைனலா ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. ஒரு தேவதை வந்து விட்டாள். எல்லா பொருத்தும் அமோகமா இருக்கு, பெஸ்டா இருக்கு. ஆனா ஒரு தடவை ஜோசியரை வீடு பார்த்தோன்னா எல்லாம் சரியாயிடும். உன்னை தேடியே எல்லா பொருத்தமும் சூப்பர். கல்யாணத்தை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சகோதரன் உண்டு? இல்ல இல்ல, அப்பா வந்து ஒன்றிலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. சகோதரன் ஒன்று இருந்தால் தோப்பனார் கதி. அப்பா, இந்த மண்டபத்துக்கு சொல்லியாச்சுப்பா. சமயக்காரங்கெல்லாம் காலையில் வந்துடுவாங்களாப்பா. தம்பி, இந்த கல்யாணம் நடக்குமோ தெரியலையப்பா. யோ, என்னையா சொல்ற? தம்பி, இந்த கல்யாணம் நடக்குமோ தெரியலேப்பா. யோ அப்பா, என்னையா சொல்ற? தம்பி, இந்த கல்யாணம் நடக்குமோ தெரியலேப்பா. அப்பன்னு பார்க்க மாட்டேன். அடிச்சேன்னா 2 மூண்டாயிரும். விஷயத்தை சொல்லியா? ஏன்னா உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது. அம்மா முழுகாம இருக்கா.